ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்னப்பா வேலண்டைன்ஸ் டேக்கு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட்லாம் வாங்கி வச்சிட்டிங்களா? அட்லீஸ்ட் சாக்லேட்ஸாவது வாங்கி வச்சிங்களா? இல்லைனா கிஃப்ட் கார்டாவது வாங்கி வச்சிங்களா? எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் வேலண்டைன்ஸ் டேக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதாவது என்னோடய குட்டி பையன் அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அந்த கிஃப்ட் கார்டெலாம் கொடுக்குற மாதிரி அதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக வந்து கம்மு, எனக்கும் கம்முனே வந்துச்சுங்க. கம்மு பாருதீன் ஃபேன்ஸ் ஹாப்பியானாச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். உங்களோட கொடைக்கானல் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து பேசி போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதில் எங்கர் சன்னோட அந்த சேனல் நேமும் கொடுத்துருக்கேன், லதேஷ் வேர்ல்டுன்னு. அது வந்து ஒரு சிலர் வந்து சிஸ்டர்ஸ்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் மேடம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு அவனும் 2 நாளாக வீடியோஸ் போடல. பட் ஆனால் அதில் நீங்கள் அந்த சேனல் போய் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ஒரு வீடியோ மட்டும்தான் நம்ம சேனலில் நான் வந்து எடுத்து போட்டிருக்கேன். அந்த வேலண்டைன்ஸ் டே கார்டு ப்ரிப்பேர் பண்ணது அது தமிழில் பேசியிருப்பான். இங்கிலீஷில் வந்துட்டு அவனோட சேனலில் அது அது இன்னும் வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் நாளைக்கு தான் ஃப்ரைடே தான் அவங்க ஸ்கூலில் கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இன்னும் அந்த வீடியோ வந்து இன்னும் நாங்கள் வந்து இது பண்ணலை, அப்லோட் பண்ணலை. ஸோ ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னா சர்ப்ரைஸ் போய்டும் அப்படின்றதுக்காக அவர் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அந்த கார்ட்ஸ் அவன் ஸ்கூலில் கொடுத்த உடனே வந்துட்டு இங்கிலீஷ் வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி அவனோட சேனலில் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வீடியோஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். தமிழில் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் இந்த வீடியோ எனக்கு தமிழில் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் தமிழில் பண்ணி கொடுப்பான். அப்படி தான் அந்த கார்ட்ஸ் பண்ணான். ஸோ நீங்களுமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் யாராவது குட்டி பசங்க இருந்தாங்கன்னா அதாவது என்னோடய குட்டி பையன் வயசில் உங்கள் வீட்லேயும் பசங்க இருந்தாங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் அவனோடது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்ஸ் அவனுக்கு வந்து ட்ராயிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த போக்கிமான் அப்படிங்கிற அந்த கார்ட்டூன் கேரக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து ரொம்ப வந்து அவன் ரிசர்ச் பண்ணுறான் அப்படின்னே சொல்லணும். அது எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய ட்ராயிங்ஸ் அதை பற்றி வரைஞ்சிருக்கான். ஸோ உங்களோட கிட்ஸுக்கு வந்து எந்த மாதிரி ட்ராயிங்ஸ் பிடிக்கும், இல்லை எந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் பிடிக்கும்? இந்தியாலாம் பார்த்திங்கன்னா நிஞ்சா ஹட்டோரி, அதுக்கப்புறம் வந்துட்டு என்னது அந்த சின்சான் இதெல்லாம் இருக்கும். இங்கே வந்து போக்கிமான், இங்கே இருக்கிற அந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்லாம். ஸோ நீங்களும் வந்து என்னோடய குட்டி பையன் சேனல் போய் பார்த்துட்டு உங்களுக்கான கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணிங்க, உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னு. ஸோ அதில் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற பசங்களோடது அந்த மைண்ட் செட் எப்படி இருக்குது, அது படிக்கிற விஷயங்களாகட்டும், அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், அவங்களோட வீடியோஸ் ஆகட்டும், அவங்களோடது அந்த வீடியோ கேம் அவங்க ஆடுற அந்த கேரக்டர்ஸோ இல்லை ட்ராயிங் பண்ணுற கேரக்டர்ஸோ எப்படி அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்னதை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி அவனோட சேனலுக்கோ இல்லைனா வந்துட்டு என் சேனலில் இப்போ வந்து அந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா அவனும் பார்த்தா ஹாப்பி ஆவான். உங்களோட கிட்ஸையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கான கிட்ஸோட விஷயங்களையும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரிப்பா, இப்போ வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் என்ன கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி வேலண்டைன்ஸ் டே அப்படிங்கிறது லவர்ஸ்